ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு லெஜண்ட் பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம். நல்லா சூப்பரா சிலம்பம் சுத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாமா? இப்படி இளைஞர்களுக்கு எப்பவுமே ஊக்கமாக இருப்பவர் தான் நமது லெஜண்ட் அவர்கள். லெஜண்ட் வாழ்க, லெஜண்ட் வாழ்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த சுதந்திர தினத்தை இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கு. அதே மாதிரி லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களும் மாநில செயலாளர் சுதாகர் அவர்களும் இந்த ஏரியா மக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து கொடியேற்றி இந்த சுதந்திர தினத்தை போற்றுகிறாங்க. சுதந்திர தினம் வாழ்க, சுதந்திர தினம் வாழ்க. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். லெஜண்ட் வாழ்க, லெஜண்ட் வாழ்க, லெஜண்ட் வாழ்க, லெஜண்ட் வாழ்க. ஜெய் ஹிந்த், 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 ஜெய் ஹிந்த். இந்த பக்கம் திரும்பாயா, திரும்ப அந்த பக்கம். எங்க அப்படியே கையில பிடிச்சுங்க, கையில பிடிச்சுங்க. இந்த தாயா கொண்டு விட்டு அந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் திரும்ப. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். சுதந்திர தின நாள் தெரியும்ல. இந்த சுதந்திர தின நாளில் மக்களுக்கு எப்பவுமே நல்ல திட்டங்கள் செய்துட்டு இருக்கவர் தான் லெஜண்ட் அவர்கள். நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ உங்களை மாதிரி ஏழைப்பாளைகளுக்கு உதவணும்னு நினச்சாரோ அதே மாதிரி தான் லெஜண்ட் அவர்களும் செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் குழந்தைகள்லாம் எப்படி படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாமே நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் லெஜண்ட் அவர்கள். அதே மாதிரி படித்தா மட்டும் பத்தாது, இங்கே உள்ள சட்டத்திட்டத்தை கற்றுக்கிட்டு அவங்க ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உள்ளவர் தான் அப்போது உள்ள அம்பேத்கர் ஐயா அவர்கள். அந்த சட்டம் சொல்லி கொடுத்தவர் எப்படியோ அதே மாதிரி மக்களுக்கும் சட்டத்திட்டங்களை சொல்லித்தரணும், நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி லெஜண்ட் ஐயா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நிறையா பேருக்கு லெஜண்ட் ஐயா அவர்கள் சுதாகர் மூலமாக எல்லாருக்கும் அரிசி அப்புறம் என்ன உதவித்தொகைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. சரிங்களா, கொடுங்க. அப்புறம் பிரியாணி, முக்கியமாக பிரியாணி இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகணும். சரியா?